வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அனுர பிரியதர்ஷன மற்றும் சுசில் பிரேமஜயந்த் ஆகியோர் கட்சி பொதுச் செயலாளர்கள் பதவிகளில் இருந்து நீக்கம். துமிந்த திசாநாயக்கவும் விஸ்வா வர்ணபாலவும் பதில் பொதுச் செயலாளர் பதவிகளுக்கு நியமனம். மக்களின் ஆணைக்கு மதிப்பளிக்குமாறு கோரி மஹிந்த ராஜபக்சவிடமிருந்து ஜனாதிபதிக்கு பதில் கடிதம். இன்று நள்ளிரவுடன் தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் நிறைவு. අද ඉඳලා අත්අඩංගුවට ගන්න අය පෝස්ටර් ඇලවීම සම්බන්ධ වැරදි වලට උනත් පොලිස් අප මත නිදහස් කිරීමේ බලාපොරොත්තුවක් නැහැ. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அனுர பிரியதர்ஷன யாப்பாவும், ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து சுசில் பிரேமஜயந்தவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் நீக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சி யாப்புக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. இதற்கமைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக துமிந்த திசாநாயக்கவும், ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பதில் பொதுச் செயலாளராக பேராசிரியர் விஸ்வா வர்ணபாலவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். குறித்த பதவிகளில் தடையின்றி செயற்படுவதற்கு இடமளிக்குமாறு கோரி துமிந்த திசாநாயக்க மற்றும் பேராசிரியர் விஸ்வா வர்ணபால ஆகியோர் நீதிமன்றத்தில் இன்று வேண்டுகோள் விடுத்த போதே இந்த விடயம் தெரியவந்துள்ளது. துமிந்த திசாநாயக்க மற்றும் பேராசிரியர் விஸ்வா வர்ணபால ஆகியோர் அந்த பதவிகளில் தடையின்றி செயற்படுவதற்கு இடமளிக்குமாறும் அவர்களது நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அனுர பிரியதர்ஷன யாப்பா மற்றும் சுசில் பிரேமஜயந்த் ஆகியோருக்கு 2 இடைக்கால தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த 2 தடை உத்தரவுகளும் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வரை செல்லுபடியாகும் எனவும் வழக்கு விசாரணை அன்றைய தினம் இடம்பெறும் எனவும் நீதவான் அறிவித்துள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் கடிதத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பதில் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். ஜனாதிபதியின் கடிதத்தில் வேறு தரப்பினரால் வழங்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் முன்வைக்கப்பட்டுள்ள அடிப்படையற்ற விமர்சனங்களை நிராகரிப்பதாக பதில் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் முழுவதும் வெளியாகும் முன்னரே அலரி மாளிகையிலிருந்து வெளியேறியதாகவும், தேர்தல் முடிவடைந்து சில தினங்களின் பின்னர் கட்சி தலைமைத்துவம் மற்றும் கட்சியை ஜனாதிபதியின் கோரிக்கையின் பிரகாரம் தாம் வழங்குவதற்கு தீர்மானித்ததாகவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2015 பிப்ரவரி மாதம் அளவில் பெரும்பான்மையான கட்சி ஆதரவாளர்களினதும் மக்களினதும் வேண்டுகோளே மீண்டும் தாம் செயற்பாட்டு அரசியலில் பிரவேசிப்பதற்கு காரணமாக அமைந்ததாக முன்னாள் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனவரி மாதம் 9ஆம் தேதி தாம் மக்களின் அபிப்பிராயத்திற்கு மதிப்பளித்ததைப் போன்றே பொதுத் தேர்தலில் மக்களின் அபிப்பிராயத்திற்கு ஜனாதிபதி மதிப்பளிப்பார் என எதிர்பார்ப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது பதில் கடிதத்தில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் குருநாகல் மாவட்ட வேட்பாளர் மஹிந்த ராஜபக்ச ஹம்பாந்தோட்டையில் இன்று கருத்து தெரிவித்தார். මට මේ ඊයේ ලව් ලෙටර් එකක් හම්බුණා ජනාධිපතිතුමාගේ. ඒක අද උදේ තමයි මම කියුවේ. ඒක යෝජනා ගොඩක් තිබුණා. ඒ යෝජනා පොඩි හැමදාම කියන ඒවා ටිකක් දාලා අන්තිමට කියනවා 113ට වඩා හම්බුනොත් ඔබතුමාට මේ වගේ යෝජනාවක් කරනවා. ඒක 113ට අඩු වුණොත් ඔබට මේ වගේ යෝජනාවක් කරනවා. ඔබට සුබ පතනවා කියලා තමයි තියෙන්නේ. පොඩි යෝජනාවක් මංගල නෙවෙයි. ඉතින් මේක මට පෙනුනේ ඒක පොසිටිව් විදියට. ඔබ කෙටි පිළිතුරක් දුන්නා ස්තුති කරලා එම ලියුම් ගෙවම ස්තුති කරන්න එපා. යන්න පුළුවන් ඒක නියම ලව් ලෙටර් එකක් කියලා. ஜனாதிபதி நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதம் தொடர்பில் இன்று பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. ஜனாதிபதி நேற்றைய தினம் தனது கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தவர்களில் HM ஃபவுசி தவிர்ந்த ஏனையவர்களின் கையொப்பங்களுடனான கடிதம் ஒன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஊடகவியலாளர் சந்திப்பில் இன்று வெளியிடப்பட்டது. தாம் பிரதமர் பதவியை நிராகரிப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. பெயர் குறிப்பிடப்பட்டிருந்த நாம் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை என்பதை தெளிவாக கூற வேண்டும். குறிப்பிட்ட 7 பேர் சார்பிலுமே நான் இந்த கருத்தை வெளியிடுகின்றேன். இந்த யோசனை குறித்து நாம் ஜனாதிபதிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனினும் நாம் பிரதமர் பதவியை எதிர்பார்க்கவில்லை. கடிதங்களை எழுதினால் பிரச்சனை இல்லை. அவை கூட்டமைப்பின் தேர்தல் பிரசார நடவடிக்கைக்கு ஒரு துளியளவேனும் பாதிப்பை ஏற்படுத்தாது. வெற்றி பெறும் கட்சியே பிரதமர் வேட்பாளரை தெரிவு செய்யும். நாங்களே வெற்றி பெறுவோம். இன்னும் வெற்றி பெற்றதன் பின்னர் அவசரப்படாமல் நான் கூறும் வகையில் செயற்பட்டால் நல்லது அல்லவா என்றே விரும்பப்பட்டுள்ளது. மக்களினாலேயே அழைப்பு விடுக்கப்பட வேண்டும். நாட்டின் தலைமைத்துவம் யார் என்பதை நாட்டு மக்களே கோருவார்கள். மஹிந்த ராஜபக்சவுக்கு தலைமைத்துவத்தை வழங்குமாறு பெரும்பாலான நாட்டு மக்கள் கோருகின்றனர். என்னை யாரும் கோரவில்லை. மக்களின் கோரிக்கைக்கு அமைவாகவே நான் பயணிக்க வேண்டும்.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் 99 அடி உயரத்துக்கு சென்றவர் தற்போது அந்த ஏணியை காலால் தட்டி விடுவார் என நான் நினைக்கவில்லை. மைத்ரிபால சிறிசேன தனது கொள்கைக்கு அமைய சுமார் 50 வருடங்கள் அரசியல் வரலாற்றை கொண்ட ஒருவர் என்ற வகையில் அவ்வாறு செயற்பட முடியாது என நான் நம்புகின்றேன். விக்ரமசிங்க என்ற மணமகளின் வீட்டுக்கு வீட்டோடு மாப்பிள்ளையாக சென்றால் ஒன்று மணமகள் கூறுவது போன்று இருக்க வேண்டும், அல்லது அடிக்கடி தலையணையையும் பாயையும் எடுத்துக்கொண்டு வெளியில் செல்ல தயாராக இருக்க வேண்டும். அவருக்கும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் விருப்பமின்றி இடம்பெற்ற திருமணத்தை 17ஆம் தேதி நாட்டு மக்கள் விவாகரத்து செய்வார்கள். මහින්ද රාජපක්ෂ නැවතත් මෙරටේ ජනාධිපති ඒ බවද තහවුරු කරලා ඉවරයි, පැහැදිලි කරලා ඉවරයි. අයියෝ සිරිසේන කියලා තමයි දැන් අපිට කියන්න තියෙන්නේ. தேர்தல் பிரசார நடவடிக்கை இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகின்றது. நள்ளிரவிற்கு பின்னர் தேர்தல் சட்டங்களை மீறும் எவருக்கும் போலீஸ் பிணை வழங்கப்பட மாட்டாது என தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்தார். தேர்தலின் போது இடம்பெறக்கூடிய மோசடிகளை உடனுக்குடன் அறிவிப்பதற்காகவும் வாக்களிப்பு நிலைய கடமைகளை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் இன்று குறுந்தகவல் சேவை அறிமுகம் செய்யப்பட்டது. இசி இடைவெளி இவி இடைவெளி குறித்த மாவட்டம் இடைவெளி முறைப்பாட்டை பதிவு செய்து 2343 என்ற இலக்கத்திற்கு அனுப்பி வைப்பதன் மூலம் நேரடியாக தேர்தல்கள் திணைக்களத்திற்கு முறைப்பாடு செய்ய முடியும். පනතේ විධිවිධානවල තියෙන්නේ රෑ 12ට சட்டத்தின் பிரகாரம் இன்று நள்ளிரவு 12 மணியுடன் தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் நிறைவடைய வேண்டும். ஒரு மாவட்டத்தில் ஒரு கூட்டத்தை 11:45 மணி வரை கட்சிகளுக்கு நடத்த முடியும். இசை நிகழ்ச்சிகளில் வேட்பாளர்கள் கலந்து கொள்ளாவிட்டால் 11:45 மணி வரை அந்த நிகழ்ச்சிகளை நடத்த முடியும். கலந்து கொண்டால் 10 மணிக்கு முடிவிற்கு கொண்டு வர வேண்டும். அதனை கூட்டமாக கருதி செயற்படுவோம். இன்றிலிருந்து சுவரொட்டிகள் உட்பட தேர்தல் சட்டமீறல்களில் கைது செய்யப்படுபவர்களுக்கு போலீஸ் பிணை வழங்கும் எதிர்பார்ப்பு இல்லை. இலக்கங்களுடன் சென்றாலும் வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு சென்றாலும் இல்லை. அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியே நடவடிக்கை எடுக்கப்படும். கடந்த தடவை அறிவிக்கப்பட்ட விடயங்களில் ஒன்று கூட நீக்கப்படவில்லை. அவை அனைத்தும் தொடர்ந்தும் செல்லுபடியாகும். செய்திகள் தொடர்கின்றன. பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான ஜே ஸ்ரீரங்கா மற்றும் ஜனாதிபதியின் சட்ட ஆலோசகர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசல் முஸ்தபா ஆகியோர் கலந்து கொண்ட எதிரொலி நிகழ்ச்சி இன்றிரவு 9:30க்கு சக்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக உள்ளது. அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. நாங்கள் பிரிவினை கூறவில்லை, நாட்டை பிளவுபடுத்த நாங்கள் முயற்சிக்கவில்லை. அதனால் எமது நிலைப்பாடு ஒரு மிகவும் நியாயமான நிலைப்பாடு. தமிழ் மக்கள் 60 வருடங்களுக்கு மேலாக ஏற்றுக்கொண்ட நிலைப்பாட்டின் அடிப்படையில் எமது தீர்வு திட்டத்தை நாங்கள் வகுத்திருக்கின்றோம். பல்வேறு நாடுகளில் பல்வேறு மக்கள், பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள், பல்வேறு இனங்களை சார்ந்த மக்கள், பல்வேறு கலாச்சாரங்களை பின்பற்றியிருந்த மக்கள் வாழ்ந்து வருகின்ற நாடுகளில் அவர்களுடைய அரசியல் சாசனத்தின்படி அவர்கள் எல்லோரும் சமத்துவமாக வாழ்வதற்கு என்ன விதமான ஆட்சி அதிகார ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றதோ அதன் அடிப்படையில் எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எமது அரசியல் தீர்வு சம்பந்தமான வீரணியை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். வடக்கு கிழக்கு என்பது சிங்களவர்களிடமிருந்து வேறுபட்ட ஒரு இனம், மொழி, பண்பாட்டோடு இருக்கின்ற ஒரு பகுதி. இவர்களுக்கு ஐநா சபை தேசம் என்ற அந்தஸ்தை வழங்கிவிட்டால் இந்த தீவை சிங்களமயமாக்கப்படுகின்ற கனவு பிழைத்துவிடும். ஆகவே ஐநா அந்தஸ்தை கொடுப்பதற்கு முன்னதாக எங்களுடைய பிரதேசங்களில் சிங்கள குடியேற்றத்தை செய்துவிட வேண்டும், பௌத்தமயமாக்கலை செய்துவிட வேண்டும், மொழியை அழித்துவிட வேண்டும், பண்பாட்டை அழித்துவிட வேண்டும் என்கின்ற வெறியோடு அவர்கள் மிக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இலங்கையில் வாழ்கின்ற மக்கள், விசேடமாக தமிழ் மக்கள் ஆகிய நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், இந்த நாட்டின் ராஜபக்சா யுகம் முடிந்துவிட்டது, அடுத்து மலரப் போகின்றது ரணில் விக்ரமசிங்காவின் யுகம் என்ற ஒரு கனவு காணக்கூடியதாக கிடையாது. ரணில் விக்ரமசிங்காவின் யுகம் என்பது அல்லது ஐக்கிய தேசிய கட்சியின் 34 வருட ஆட்சி என்பது இந்த நாட்டுக்கு ஒரு சாபக்கேடாக இருந்த ஆட்சி. இந்த நாட்டின் இனவாதம், இனக்கலவரம், மக்களை இனவாத ரீதியாக பிரிப்பது, யாழ் உலகத்தை எரித்து 94,000 புத்தகங்களை கொளுத்திய பாவித்தனமான நடவடிக்கைகள் இருந்து நாட்டில் 81ஆம் ஆண்டு மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல் மோசடி செய்ததிலிருந்து 83ஆம் ஆண்டு ஜூலை இனக்கலவரத்தை ஏற்படுத்தியதிலிருந்து
வடமாராட்சியை தரைமட்டமாக்கிய பாவித்தனமாக நடவடிக்கை எடுத்ததிலிருந்து அவசரகால சட்டம் பயங்கரவாத தடுப்பு சட்டங்களை கொண்டு வந்ததிலிருந்து அதன் மூலமாக நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களை யுவதிகளை சிறையில் அடைப்பதிலிருந்து 83ஆம் ஆண்டு குட்டிமணி போன்றவர்களை கண்களை நோண்டி கொலை செய்ததிலிருந்து இது அனைத்துக்கும் பின்புலமாக இருந்தவர்கள் அன்றைய ஆட்சியாளர்கள் வேறு யாருமல்ல இந்த ஐக்கிய தேசிய கட்சியார். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி பதவியில் இருந்த அன்றாவு 12 மணி வரை அந்த அவரோட தான் இருந்தார். நள்ளிரவு 2 மணி அதுவரை அவரோட தான் இருந்தார். அவர் தோத்தாரு, முடிஞ்சு பிரச்சனை. இப்ப நாம மஹிந்தோட இருந்தா பார்லிமெண்ட்டுக்கு போகலாம், மறியலுக்கு தான் போகலாம். ஒரு நாளைக்காவது என்ன மறியலுக்கு அனுப்புறதுக்கு அமைச்சர் ரௌஃபக்கி அந்த லஞ்ச ஆணைக்குள் அங்கத்துவத்தையும் பெற்றார். இந்த மாவட்டத்தில் சின்ன பின்னமாக இருக்கிறது. முஸ்லிம் தமிழனை கண்டால் பிழையாக பார்க்கிறான், தமிழர் முஸ்லிமை கண்டால் பிழையாக பார்க்கின்றார்கள். அரசியல்வாதிகள் இந்த அநியாய கலாச்சாரத்தை இந்த மாவட்டத்தில் உருவாக்கி இருக்கிறார்கள். இதனை நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும். இந்த வன்னியில் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுக்கு மாத்திரம், அவருக்கு எதிராக யாராவது எதிர்கட்சியில் கேட்டால் அவர்களை அடிப்பேன் என அச்சுறுத்துவது, தொழிலை பறிப்பேன் என அச்சுறுத்துவது, சமுர்த்தியை வெட்டுவேன் என அச்சுறுத்துவது, கட்டிக்கொண்டிருக்கின்ற வீட்டை நிறுத்துவேன் என அச்சுறுத்துவது, கொடுபட இருக்கின்ற வீட்டை நிறுத்துவேன் என அச்சுறுத்துவது, இதெல்லாம் நாகரிகமான அரசியல் அல்ல. ஒரு மனித நேயம் படைத்த ஒருவன் செய்யக்கூடிய அரசியல் அல்ல. தன்னையும் தனது கதிரையையும் அதிகாரத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு அதிகார வெறி பிடித்தவர்கள் செய்கின்ற அரசியல் தான் இந்த அரசியல். பிரஜைகள் முன்னணியின் மக்கள் சந்திப்பு இன்று நுவரெலியா மற்றும் வன்னி பகுதிகளில் இடம்பெற்றது. பிரஜைகள் முன்னணியின் பிரசார நடவடிக்கைகள் நுவரெலியா மாவட்டத்தின் நோவூர் பகுதியில் இன்று இடம்பெற்றது. பிரஜைகள் முன்னணியின் இளைஞர் அணியினர் வீடு வீடாக சென்று பிரசார நடவடிக்கையில் ஈடுபட்டனர். மலையகத்தில் இருக்கிற அந்த பெண்கள் அனைவருக்கும் வாக்களிச்சு கட்டாயம் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும். அப்பதான் மலையகத்தில் ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். மலையகம் மாறும் அப்படின்னு இருந்தா மலையகத்தில் மாற்றம் ஒன்றும் வராது. இதேவேளை முல்லைத்தீவு விஸ்வமடு பகுதியிலும் மக்கள் சந்திப்புகள் இடம்பெற்றன. இதன்போது பிரஜைகள் முன்னணியின் வெற்றிக்கு ஆதரவு வழங்குவதாக மக்கள் தெரிவித்தனர். இது ஒரு தியாக பூமி. இந்த தியாக பூமியில எத்தனையோ லட்சக்கணக்கான உயிர்களை தியாகம் பண்ணித்தான் நாங்க இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அடிப்படை வசதி எதுவுமே இந்த மக்களுக்கு கிடைக்கல. இந்த வசதி தேவைகளை நீங்க பெற்றுத் தருவதற்கு தான் நாங்க கௌரவ ரங்க அவர்களை அணுகியிருக்கிறோம். இதேவேளை பிரஜைகள் முன்னணியின் பிரசார கூட்டம் வவுனியா மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் நேற்று இடம்பெற்றது. கனகராயன்குளம், விஞ்ஞானகுளம் கிராம பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். எங்களுடைய மக்கள் வர கஷ்டங்கள் எனக்கு தெரியும். வேண்டி சொன்னா இதே மாதிரி ஒரு இடத்துல இருந்தபடியா எனக்கு தெரியும். சாதாரண அடிமட்டத்தில் உள்ள மக்களுடைய பிரச்சனை என்னவா இருக்கும். எங்களுடைய செயலாளர் நாயகத்தை நம்புங்கள், பிரஜைகள் முன்னணியை நம்புங்கள். இதேவேளை பிரஜைகள் முன்னணியின் மற்றொரு பிரசார கூட்டம் வவுனியா மகாரம்மைக்குளம் தாஸ் நகர் பகுதியில் இடம்பெற்றது. கடத்தல்காரர்கள், மோசடிக்காரர்கள், ஊழல்வாதிகளை மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்ய வேண்டாம் என்ற துணிப்பொருளில் முன்னெடுக்கப்பட்ட விழிப்புணர்வு திட்டம் இன்றுடன் நிறைவு பெற்றது. கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக விழிப்புணர்வு திட்டத்தின் நிறைவு விழா நடைபெற்றது. போதைப்பொருள், மதுபான வர்த்தகர்கள், ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் மற்றும் அதனுடன் தொடர்புபட்டவர்களை மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்ய வேண்டாம் என்ற வேண்டுகோள் இந்த திட்டத்தினூடாக பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டது. பல லட்சம் மக்கள் கையொப்பமிட்ட உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு யாழ்ப்பாணம் மற்றும் கதிர்காமம் ஆகிய பகுதிகளில் இருந்து வருகை தந்த 2 குழுவினர் கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்னால் இன்று மாலை சந்தித்தனர். மக்கள் ஜனாதிபதியிடம் கூறிய விடயங்களை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான ஒத்துழைப்புகளை ஜனாதிபதிக்கு எந்தவொரு அரசியல்வாதியும் வழங்கவில்லை. ஊடகம் என்ற விதத்தில் நாம் மக்களின் அபிலாஷைகளை பெற்றுக் கொடுக்க நாம் முன்னின்று செயற்படுவோம். அந்த அபிலாஷைகள் புறந்தள்ளப்படுகின்றதா என்ற சந்தேகம் எழுகின்ற சந்தர்ப்பத்தில் எமக்கு எந்தளவான வேலைகள் காணப்பட்டாலும் அதனை எம்மால் நிராகரிக்க முடியாது. குடு, கஞ்சா போன்ற சாராயங்கள் போன்ற எல்லாம் இன்றும் பிரபலமாக வியாபாரம் பெற்று வருகின்றன. இவற்றை நிறுத்துவதற்கு அரசுகள் மாறி மாறி வந்த பொழுதும் நடைபெறவில்லை. உண்மையில் நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மிகவும் பிரபல்யமாக இந்த குடு இதெல்லாம் இன்று வியாபாரம் அதிகரித்து வருகின்றது. எனவே நிச்சயமாக நாங்கள் இவற்றை நிறுத்த வேண்டும். நிறுத்துவதற்கு ஒரே ஒரு வழி, மக்கள் இவர்களுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும். ஆட்சிகள் மாறுகின்ற பொழுது அந்த ஆட்சியுடன் சேர்ந்து சாராய விற்பனை இன்றும்
மிகவும் அதிகூடமாக காணப்படுகிறது. சாராயத்தை கொடுத்து வாக்கு கேட்கின்ற நிலைமை இன்றும் காணப்படுகிறது. எனவே இந்த சாராயம் கொடுத்து வாக்கு கேட்கிறவரை நிறுத்த வேண்டும் என்றால் சாராயம் யார் கொடுக்கிறார்களோ அந்த கட்சிக்கு நாங்கள் நிச்சயமாக வாக்களிக்க கூடாது. எமக்கு சாராயத்தை கொடுத்து வாக்கு கேட்கின்ற எவருக்கும் நாங்கள் வாக்களிக்க கூடாது. அதற்கு காரணம் அவர்கள் எங்களை தீய வழியிலிட்டு செல்கிறார்கள், எங்கள் சமூகத்தை தீய வழியிலிட்டு செல்கிறார்கள். இதைவிட மாறி மாறி கட்சி மாறி 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 அமைச்சர் பதவிகளை எடுத்துக்கொண்டு இந்த நாட்டில் ஊழலும் லஞ்சமும் செய்கிறவர்களை நாங்கள் இந்த முறை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். புதிய முகங்களை நாங்கள் கொன்ற வேண்டும். புதிய முகங்களின் ஊடாக புதிய ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும். இந்த நாட்டுக்கு விமோசனம் எடுக்க வேண்டும் என்றால், எங்களது மாவட்டங்களுக்கு விமோசனம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த லஞ்ச ஊழல்கள், குடு, எத்தனால் போன்றவற்றில் இருப்புகின்றவர்களை நிச்சயமாக நாங்கள் எமது பிரதேசத்திலிருந்து விரட்டி புதியவர்களை பாராளுமன்றத்துக்கு புதியவர்களை அனுப்ப வேண்டும். சாராயம் கொடுப்பவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இதனூடாக அவர்கள் பாடத்தை படிக்க வேண்டும். இந்த பயணத்தின் போது எமக்கு பல்வேறு இடையூறுகள் விளைவிக்கப்பட்டன. குடு வர்த்தகர்கள், போதைப்பொருள் வர்த்தகர்கள் மாத்திரமல்ல, பிரதேச மட்டத்தில் செயற்படுகின்ற கஞ்சா வர்த்தகர்களின் அழுத்தங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. எனினும் இந்த நாட்டு மக்கள் எம்முடன் இருக்கின்றார்கள். தூய்மையான பாராளுமன்றத்தை தெரிவு செய்வதற்காக நீதியான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கோரி இதன்போது பலூன்களும் பறக்கவிடப்பட்டன. நோர்வூட்டில் போலி வாக்குச்சீட்டுகள் மற்றும் தேர்தல் பிரசார அட்டைகளுடன் ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளர் பி ராஜதுரையின் 2 ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமான முறையில் பொகவந்தலாவை நோர்வூட் பிரதான வீதியின் தென்மதுரை பகுதியில் பிரசாரத்தில் ஈடுபட்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யுத்த காலத்தில் தமது வீடுகளை இழந்த மக்கள் இன்றும் ஓலை குடிசைகளில் வாழ்ந்து வருகின்றமை அவல நிலையை எதிர்நோக்கியுள்ளனர். இதன்படி திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கப்பல்துறை கிராம மக்களும் ஓலை குடிசைகளில் தொடர்ந்தும் வாழ்ந்து வருகின்றனர். இத்துடன் நியூஸ் 14 இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.